இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னக்கா என்னோட Dress நீ போட்டுட்டு வந்திருக்க? ஆமா, உன் Dress போடணும்னு எனக்கு ஆசை பாரு. போடி. அந்த அண்ணாமலை ஆண்டியும் உன்ன மாதிரி ஒரு அவையார் தானே, அதான் அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இப்படி எல்லாம் ரெடி ஆகி வந்தேன். அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி Dress பண்ணா மட்டும் பத்தாது, நீ கொஞ்சம் பவ்யமாவும் நடந்துக்கணும். பவ்யமாவா? அது எப்படி? பெரியவங்கள பார்த்தா கால்ல விழுந்து கும்பிடணும். கால்ல விழணுமா? ஆமாக்கா, அது மட்டும் இல்ல, எல்லார்கிட்டயும் அன்பா அனுசரணையா நடந்துக்கணும். யார் மனசும் கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடாது. சாந்தமா இருக்கணும். எப்பவுமே சிரிச்ச முகமா இருக்கணும். உன்கிட்ட வந்து பேச அவங்களே ஆசைப்படணும். அப்புறம் போதும் போதும், கிளாஸ் எடுக்காது. ஷார்ட்டா சொல்லணும்னா உன்ன மாதிரி நடந்துக்கணும், அவ்வளவுதானே? பிறந்ததுல இருந்து உன்னை பாக்குறேன், இது கூட எனக்கு தெரியாதா? அங்க வந்து என்னோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாரு. என்னக்கா ரொம்ப ஹாப்பியா இருக்க போல? பின்ன என்னோட புகுந்த வீட்டை கெஸ்டா போய் பார்க்க போறேன்டி. அந்த வீடு எப்படி இருக்குமோ, ஐயோ நினைக்கும் போது எக்ஸைட்டடா இருக்கு. அது ஒரு ஃபீல் டி, அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. ஹலோ வருண், ஆண்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏய் இல்ல சாரா, இன்னைக்கு வேண்டாம். நேத்தே பார்த்தேல எவ்வளவு பிரச்சனையாச்சுன்னு. நீதான் ஆல்ரெடி உங்க அம்மா கிட்ட நம்ம லவ் விஷயத்தை பத்தி சொல்லிட்டே வருண். அப்புறம் என்ன பிரச்சனை? இதுக்கு மேல மறைக்க என்ன இருக்கு? இல்ல சாரா, இப்ப வீட்ல சிச்சுவேஷன் சரியில்லை. அப்படியா? பார்த்தா அப்படி தெரியலையே. நானும் ரொம்ப பரபரப்பா விருந்துக்கு ரெடி ஆகுற மாதிரிலாம் இருக்கு. ஏய் சாரா, எங்க இருந்து பேசுற? உன் வீட்டு வாசல்ல தான் வருண் இருக்கேன். ஏய் நீ இப்ப எதுக்கு இங்க வந்த? யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி இங்க கிளம்பு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சாரா, கேக்குதா? ஏய் யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி கிளம்புறேன்ல. அச்சச்சோ, அது முடியாதே வருண். உன் வீட்ல இருக்கவங்க தான் என்ன பாத்துட்டாங்களே. எக்ஸ்கியூஸ் மீ. எங்க யாருங்க? யார் வேணும்? எங்க உங்களை தாங்க கேக்குறேன். யார் வேணும்? சாரா சாரா, அண்ணாமலை ஆண்டியை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? இருக்கு. வாங்க.